இந்த வீடியோ உனக்கு பிடிக்காது. காரணம் தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போவே நீ இதை க்ளோஸ் பண்ணினா உன் வாழ்க்கையில் நீ ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல. அப்படி நீ இதை க்ளோஸ் பண்ணாமல் இதை ஃபுல் வீடியோவை நீ பார்த்தினா, நான் இப்போ சொல்கிறேன், நீ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிப்ப. நீ ரெடியா? அப்போ வா போகலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீ தினமும் பிஸியாக இருக்கியா? ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா? நண்பா, இந்த கொஸ்டினை கேளு. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கா? நீ டெய்லியும் பிஸியாக இருக்கன்னு சொல்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் இருக்கா? ஏதோ ஒரு உயர்வு இருக்கா? இல்லையா? நீ பிஸியாக இருக்கிறது ப்ராக்ரஸ் இல்லை நண்பா. இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிற வர இந்த வீடியோ உனக்கு யூஸ்லெஸ் தான். நண்பா, புரிஞ்சிக்கோ. பிஸியாக இருக்கிறது ப்ராக்ரஸ் இல்லை. இதை நீ புரிஞ்சிக்கிட்டினா நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அன்கம்ஃபர்டபுள் ரியாலிட்டி. நீ சொல்லவே டைம் இல்லை, மணி இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. நண்பா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்காது தான். நண்பா, நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட தேவையில்லாத ஸ்க்ரோலிங், தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ், தேவையில்லாத திங்ஸ் மேலே உன்னோட கவனம் இருந்தனா உனக்கு டைம் இருக்காது. டைம் இல்லைன்னா உனக்கு மணி இருக்காது. உனக்கு மணி இருந்தால் மட்டும்தான் உனக்கு சப்போர்ட் கிடைக்கும். நண்பா, அதை புரிஞ்சிக்கோ. உனக்கு மணி இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் கிடைக்கும். உனக்கு மூணுமே வாழ்க்கையில் தேவை. இந்த டிசிஷனை நீ எப்போ எடுப்ப? நல்லா யோசிச்சுக்கோ. கன்ஃபியூஸ் ஆகாத, பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து யோசிச்சுக்கணும். ஆனால் உனக்கு இது மூணுமே தேவைன்னா உன்னோட ஃபோன் ஸ்க்ரோலிங் விட்டு தள்ளு. உன்னோட தேவையில்லாத ஆக்டிவிட்டியை விட்டு தள்ளு. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ் தேவை. சரி, அடுத்த ஸ்டெப்பு மிரர் மூமெண்ட். அதாவது நீ மோட்டிவேஷன் வீடியோ பாரு. அது 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும், 20 நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும், ஏன் 1 மணி நேரம் வீடியோவாக கூட இருக்கட்டும். ஆனால் அதே நைட்டு தான், அதே நாட்கள் தான், சேம் லைஃப். நண்பா, அந்த நைட்டு வேணால் மாறும், அடுத்த நாள் வேணால் மாறும், அடுத்த மாதம் வேணால் மாறும், அடுத்த வருஷம் கூட மாறும். ஆனால் நீ மாற மாட்டேன். அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங்கை விட்டு தள்ளு. அந்த மோட்டிவேஷன் விட்டு தள்ளு. டிசிப்ளினாக இரு, கன்சிஸ்டன்சியாக இரு. நண்பா, ப்ராப்ளம் மோட்டிவேஷன் இல்லை, நீ சேஞ்ச் ஆகாதது தான் ப்ராப்ளம். மாறு நண்பா. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுட்டு வரணும். மோட்டிவேஷன் இருக்கணும், ஆனால் மோட்டிவேஷன் தான் டிசிப்ளினோடன்னு சொல்லக்கூடாது. டிசிப்ளின் தான் மோட்டிவேஷனோட அதிகம். ஓகேவா? டிசிப்ளினை புரிஞ்சிக்கோ. இதை நீ புரிஞ்சிக்கிட்டாலே நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடல அந்த செகண்ட் ஸ்டெப்பையும். தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா, த பிரெயின் ப்ராப்ளம். உன் மூளை என்ன பண்ணுதுன்னு தெரியுமா உனக்கு? உன் மூளை என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா? கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அந்த பெயினை, அந்த டேஞ்சரஸை அதால் ஃபேஸ் பண்ண முடியல. அந்த பெயினை அதால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சால் இந்நேரத்துக்கு நீ ஒரு வேறு மாதிரி ரகத்தில் இருந்திருப்ப. அதாவது நீ வின்னர் நண்பா. ஆனால் இப்போ நீ லூசரில் இருக்க. ஆனால் லூசர்லேருந்து உன்னை லூசராக விரும்பலை. லூசர்லேருந்து உன்னை வெளியே கொண்டு வரதான் நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதை கவனித்து நீ கேட்கணும். உன் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா கம்ஃபர்ட் ஜோனை தேடுது நண்பா. கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டேன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. நீ பார்ப்ப, நீ சொல்லுவ, இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவேன், நீ கமெண்ட் பண்ணுவேன், ப்ரோ நான் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தேன், நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் என் வாழ்க்கையிலன்னு சொல்லுவேன். அது 100% உண்மை. நினச்சிக்கோ, நல்லா யோசிச்சிக்கோ. 5th ஸ்டெப்புக்கு போகலாம். த டர்ன் ஹோப் பட் ஹார்ட். இப்போ கேளு நண்பா, சேஞ்ச் ஈஸி இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் நண்பா, சேஞ்சு ஈஸியே இல்லை. ஏன்னா நண்பா, இவ்வளோ நாட்களாக ஒரே மாதிரி இருந்துட்டு உன் பிரெயின் கம்ஃபர்ட் ஜோனுக்கே இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீ வெளியே வரணும்னா பெயினான ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது. நண்பா, நான் சொல்கிறது கேளுங்க. எக்ஸசைஸ் டெய்லியும் 45 minutes 30 minutes அதே போதும். உன்னோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக, உன் மைண்ட் ஃப்ரெஷ் ஆனாலே நீ ஆல் திங்ஸே உனக்கே தோணும். அதுதான் உன்னோட முதல் ஸ்டெப் நண்பா. உன்னோட முதல் ஸ்டெப்பு. இப்போ ஒரு டிசிஷன் எடு. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே
வெளியே வரேன்னு சொல்லு. அது போதும் நண்பா. இப்போ கமெண்ட் பண்ணு. ஸ்டெப் நம்பர் 6 போ. கமெண்ட் நாட் அட்டாச். ஃபோனை கீழே வை நண்பா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோம். 30 மினிட்ஸ் ஒரே ஒரு வேலை பர்ஃபெக்டாக நீ செய். அப்படி செய்ய முடிஞ்சுன்னா நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன். நான் இப்போ ஒத்துப்பேன், அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். அதான் நண்பா, உனக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குனா அந்த ஃபோன் தேவை. புரிஞ்சுக்கோ, கம்ஃபர்ட் ஜோனுக்கு அந்த ஃபோன் தேவை. ஸோ நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா நண்பா. கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். சோல் மை கமெண்ட் ட்ரிகர். இதுதான் 7 ஸ்டெப்ஸ் நண்பா. இந்த வீடியோ உனக்கு இல்லை கமெண்டில் ஐ வில் சேஞ்சுன்னு எழுது நண்பா. இட்டானா நீ வந்துட்டு உன் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவேன்னு உனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக இருப்பேன்னா கமெண்ட்டில் ஐ வில் சேஞ்சுன்னு சொல்லு. அதுக்கு தான் நான் முன்னாடி அந்த மாதிரி சொன்னேன். இப்போ எழுத ஆரம்பி. உன் வாழ்க்கையை நீ தான் பெட்ரை பண்ணுற. நான் இப்போ சொல்கிற நண்பா, உன் வாழ்க்கையை நீ தான் பெட்ரை பண்ணுற. அதை விட்டு வெளியே வா. நான் சொன்னதை கேளு. கம்ஃபர்ட் ஜோன் தான் உன்னோட எதிரி, வேறு யாரும் இல்லை. அதை விட்டு நீ வெளியே வா. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணு. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நான் இப்போ சொல்கிறேன், யூ வில் பி த வின்னர். ஸோ தேங்க்யூ நண்பா.